நன்றி 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 சுவாமி. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களை கொண்டு அப்பா எப்படி நீங்கள் நடத்துவீங்க என்று சொல்லி கேள்வியோடு வந்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளோடு நீர் பேசி என்னோடு கூட நீர் பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புவீராக என்று செபிக்கிறேன். ஆண்டவரே தொடக்க முதல் முடிவு பரிந்து உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீர் பேசும் என்று செபிக்கிற ஆண்டவரே. நீர் பேசினால் ஆண்டவரே அப்பா விடுதலைகள் வரும் சுவாமி. நீர் பேசினால் ஆண்டவரே துக்கங்கள் மறையும் ஆண்டவரே. நீர் பேசினால் ஆண்டவரே இயேசு சுவாமி எங்களுக்கு பலன் வரும் சுவாமி. நீர் பேசினால் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஆறுதலோடு நாங்கள் கடந்து செல்வோம் அப்ப. எந்த மனுஷிக வார்த்தைகள் அல்ல சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் நீர் கண்ட்ரோல் எடுத்து ஒவ்வொரு இன்றைக்கு தேற்றி அனுப்புவீராக என்று செபிக்கிறேன். என்னென்ன கேள்விகளோடு வந்திருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் உடைய பதில் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இந்த கால வேளையில் இறங்கட்டும் என்று செபிக்கிற சுவாமி. பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிச்சுள்ள பிதாவே ஆமீன். ஹல்லேலூயா. சிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, சிஸ்டர் முதல் வியாழக்கிழமை நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரி சிஸ்டர் நான் வந்துடுறேன் சொல்லி அடுத்த நிமிஷமே என்ன ஆண்டவரே இந்த கூடுகையில் உங்களுடைய வார்த்தை அப்படின்னு கேட்டபொழுது ஒரு வார்த்தை எப்பொழுதும் எனக்கு என்னென்ன ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தையை வைத்து ஒரு 3 பாயிண்ட் எழுதுவேன். இப்படி தான் நான் பிரசங்கத்தை நான் கொடுப்பேன். ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் எழுதலான்னு சொல்லி அப்படியே நீட்டிகிட்டே போயிட்டேன். நேரம் போயிடுச்சு. நேற்று வந்துடுச்சு. சரி எப்பொழுதும் மிட் நைட்டில் உட்காந்து எழுதுவேன் நான் சில வேலைகளை. நேற்று எழுதும்பொழுது எனக்கு ஒன்றுமே வரல. அப்போ ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவர், நான் போகமாட்டேன் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லிட்டேன். அப்போது சிஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் தான் வாக்குதத்த வசனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ வாக்குதத்தம் என்றால் கர்த்தர் கொடுத்தா தான் கொடுக்க முடியும். நான் என்னுடைய வார்த்தை வாக்காய் மாறாது. வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் வாக்கு தத்தங்களாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். அப்படி தானே? ஹல்லேலூயா. ஆகவே இதுதான் வாக்கு தத்தம் அதுதான் வாக்கு தத்தம் அல்ல. வேதத்தில் எழுதியிருக்க அத்தனை வசனங்களும் அத்தனை தேவனால் எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் அவருடைய பிள்ளைகளை கொண்டு எழுதப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் ஆமென்றும் ஆமென்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு ஒரு விசை கரங்களை தட்டி இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு வார்த்தையை கூட தான். அந்த வார்த்தை காட்ஸ் டைம் இஸ் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. அவருடைய வேலை வந்துடுச்சுன்னா அது என்ன நேர்த்தியாய் செய்து முடிப்பாராம். இது வரைக்கும் 6 மாதங்கள் செய்து முடித்த வேலை அல்ல. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ நடந்து வந்தல்லவா, இந்த டைமிங் என்னுடைய டைம், என்னுடைய நேரம், இட்ஸ் பர்ஃபெக்ட். சரியாக உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்று சொல்லி வாக்கு கொடுக்க முடியும். அந்த கால வேளையில் வந்திருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக எடுத்து நாம் வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆமென். நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். நகைக்க ஒரு காலம் வைத்திருக்கிறார், துக்கப்பட ஒரு காலம் வைத்திருக்கின்றார். The time is perfect. ஹல்லேலூயா. என்ன காலங்களில் நம்ம இருந்தாலும் அந்த காலங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஏன்னா வேதத்தில் காலங்களை குறித்து, டைமை குறித்து மிகவும் அருமையாக அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. அவருடைய வேலை என்பது, டைம் என்பது இட்ஸ் பர்ஃபெக்ட். நேரம் வந்துடுச்சுன்னா யாராலும் அதை தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் தேவன் என்னோடு கூட யோசேப்பை குறித்து மிகவும் அருமையாய் பேசினார். அதை தான் உங்களோடு கூட பேச போகின்றேன். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரனுக்கு நன்மை செய்ய தான் கடந்து சென்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:51 வீட்டில் போய் வாசிங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த சகோதரன் 17 வயது. அப்பொழுது அவனுடைய வயது என்ன? 17 வயது. தன்னுடைய சகோதரனை சந்தோஷமாய் தன் தகப்பன் கொடுத்து விட்ட அத்தனை காரியங்களையும் கொண்டு போய் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க முடியாது போகிறான். ஆனால் அவனுக்குள் ஒரு தரிசனம் இருந்தது. அவன் ஒரு சொப்பனம் காண்டான். அந்த சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய வேலை வர வேண்டும். அப்போ தேவனுடைய வேலை வந்த பொழுது அவன் என்ன போகிறான்? உணவு கொண்டு போகிறான். யாருக்கு? தன்னுடைய சகோதரனுக்கு. தேவனுடைய வேலை அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது அவனுக்கு என்ன வந்தது? குழி வந்தது. குழி, பெரிய குழியில் தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் காட்ஸ் டைமிங். அந்த குழியில் தூக்கி போட்டவன அழிஞ்சான், செத்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கூட தேவன் இருந்தார், கர்த்தர் இருந்தாராம். அவன் குழியில் இருக்கும் பொழுது தேவன் அவன் கூடவே தான் இருந்தார். குழிக்குள்ளே இருக்கிறார், கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால கரெக்டாக எந்த இடத்துல இவனுடைய சொப்பனம் நிறைவேற வேண்டுமோ அந்த இடத்துக்குரிய மனிதர்களை அந்த குழிக்கிட்ட கொண்டு வந்தார். அந்த குழிக்கிட்ட வந்த உடனே சரியாய் அந்த யோசேப்பை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார்கள். அடிமையாய் அவர்கள் கொண்டு போனார்கள். விற்கப்பட்டானாம். என்ன பண்ணிட்டான்? குழியிலிருந்து எடுத்து இவனை ஏன் சும்மா போடணும், இவனை என்ன பண்ண, விற்றா நமக்கு ஒரு பணம் வரும் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள். சொந்தங்கள் அவனை விற்று போட்டார்கள். சொந்தங்கள் அவனை அவமானப்படுத்தி விற்று போட்டார்கள். அடிமைகளை என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாணமாக எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி கூட இருக்குது, அந்த சில இது காமிப்பாங்க யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா. அடிமைகளை நிர்வாணிகளாய் அவங்க சொல்கிறது செஞ்சு தான் ஆகணும். அவங்களுக்காக பரிந்து பேச ஒருவரும் கிடையாது. அப்போ இவனை அடிமையாய் விற்கப்பட்டான். அவன் அடிமையாக விற்கப்படும் பொழுது இவங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கும் அந்த மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் ஆடு மாடு எல்லாம் விற்பது போல மனிதர்கள் அடிமைகளை ஒரு ஓரத்தில் கட்டி வைப்பார்களாம். அப்போது அவங்க யாருக்கு அந்த அடிமைகள் வேண்டுமோ அவர்கள் வந்து வாங்கி கொண்டு போவார்கள். அப்படி அடிமையாய் நின்று கொண்டிருக்கின்றான். ஹல்லேலூயா. அடிமையாய் நின்று கொண்டிருக்கிற போது தான் தேவனுடைய டைம் வருது. போத்திபார் வீட்டிலேருந்து அழைப்பு வருது அவனுக்கு. ஹல்லேலூயா. போத்திபார் வீட்டிலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாரு. யோசேப்பை அந்த வீட்டுக்குள்ளே போகும்படியான வேலை வந்தது. அந்த வீட்டுக்குள் யோசேப்பு போன பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். குழியிலும் இருந்தார். யோசேப்பின் போத்திபாரின் வீட்டுக்குள்ளும் யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். ஆகவே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாம். ஹல்லேலூயா. ஏன் போத்திபார் வீட்டுக்குள் அவனை வைத்தார் என்றால், போத்திபார் யாரு? ராஜாவுக்கு மிகவும் நெருங்கின ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அவருடைய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸு, அந்த தேசத்தை குறித்த எல்லா நூக் அண்ட் கார்னர், அந்த தேசத்தில் என்னென்ன இருக்கு என்பதை இவர் மூலமாய் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் சும்மா வேலை செய்யலை. அந்த இடத்துல ஒவ்வொரு தேசத்திற்குரிய அத்தனை காரியங்களையும் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் அவனை அந்த போத்திபார் வீட்டிலே வைத்தார். அந்த போத்திபாரோடு கூட யோசேப்போடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை போத்திபார் அறிந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதன் மூலம் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. நேரம் வந்தது. அந்த இடத்துல போத்திபாருடைய நேரம் முடிகிற நேரம் வந்தது. என்ன வந்தது அவனுக்கு? அவமானம் வந்தது. ஹல்லேலூயா. அவமானம் வந்தபொழுது ஆண்டவர் அவனை விட்டு போய்விட்டாரா? இல்லை, ஆண்டவர் அவனோடு கூட தான் இருந்தார். அவமானம் என்றால் 17 வயது. இது எந்த பையன்களாவது தாங்கிக் கொள்வானுங்களா? நல்ல சூழ்நிலை. அவன் அந்த போத்திபார் மனைவியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தான்னா அந்த வீட்டுக்குள்ளே அவன் நல்லா இருந்திருப்பான். அப்படி தானே? அவன் நல்லா இருந்திருப்பான். ஆனால் கர்த்தருடைய வேலை இவனை பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போக வேண்டும். இவன் எல்லாவற்றையும் ஜெயித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த தரிசனத்தை மாத்திரம் ரீகலெக்ட் பண்ணான். வேறு எதையுமே அவன் ரீகலெக்ட் பண்ணல. அவனுடைய தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். கர்த்தரனு கொடுத்த சொப்பனம் ஒரு நாள் நிறைவேறும். என் தகப்பனும் என் தாயும் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய பாதபடியில் பணிந்து கொள்ளும் நாட்கள் வரும் என்று சொல்லி அவன் அதை உறுதியாய் பற்றி கொண்டான். அந்த அவமான நன்மை செய்தான். சட்டையை விட்டுட்டு ஓடி வந்துட்டான். இன்றைக்கு எப்படி இருக்கும் நம்ம? இல்லை,
நமக்கு தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2-3 எடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தேறுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன சொன்னா, இது நிச்சயமாக என் வாழ்க்கையில் இது நிறைவேறும், இங்கே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா அது எனக்கு நிறைவேறாது என்று சொல்லி தன்னுடைய ஆடையை கலற்றி விட்டு அந்த 17 வயதில் விட்டு ஓடினான். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. பொறுமையாக இருந்தான். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்ற வசனத்தை அவன் கடைப்பிடித்து அவன் பொறுமையாக இருந்தான். அந்த அந்த விட்டுட்டு ஓடி வந்ததுனால அவனுக்கு வந்தது என்னது? சிறைச்சாலை. தப்பே பண்ணாம, தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே சிறைச்சாலை, தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் சிறைச்சாலை. ஆனால் தப்பே பண்ணாத ஒருவனுக்கு சிறைச்சாலை வந்து விட்டது. இப்போ யோசிக்கலாம், ஏன் இவனுக்கு வந்து சிறைச்சாலை வந்தது? ஒருவேளை அவன் சிறைச்சாலையில் இல்லாமல் அவன் வெளியிலே இருந்திருந்தால் போத்திபாருடைய மனைவி ஏதாவது பண்ணி அவனுடைய தரிசனம், அவனுடைய ஃபோக்கஸ், கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? முற்றிலுமாய் அழிந்து போயிருக்கும். ஆகவே கர்த்தருடைய வேலை வந்தது. அவனை பத்திரமா கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்தார், பாதுகாப்பில் வைத்தார். அந்த வேலை வரும் வரைக்கும் அவனை பாதுகாத்தார். அந்த இடத்துல யார் இருந்தா அவனோட கூட? கர்த்தர் அவனோடு கொண்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவனும். இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு, ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, நீங்கள் குழியில் விழுந்தது போல இருக்கிறீர்களா? குழியில், சிஸ்டர், நான் குழியில் விழுந்தது போல இருக்கின்றேன், என்னால் எழும்ப முடியல. கர்த்தர் என்னை கொண்டு பல தரிசனங்கள், பல திட்டங்கள், பல காரியங்களை என்னோடு கூட பேசியிருக்கிறார். அதையெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆபகுக்கில் தான் சொல்லப்படுது, எழுது, அதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் இன்னும் நடக்கலை என்று சொல்லி கேள்வியோடு வந்துட்டு நான் கர்த்தர் சொல்கிறாரு, என் வேலை, என்னுடைய நேரம், மை டைம் இஸ் பர்ஃபெக்ட். அந்த பர்ஃபெக்ட் டைம் வந்தோன்னா குழி வரும். அப்போ குழியில் நீங்கள் இருக்கிறீங்களா? குழியில் இருப்பது போல சூழ்நிலைகள் உங்களுக்கு வருகிறதா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இட் இஸ், கர்த்தர் என்ன சொல்ல, அவருடைய ப்ராமிஸ் உங்களை நோக்கி வருது, நான் உன் கூட தான் இருக்கிறேன், தரிசனம் நிறைவேற போகிறது, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைவேற போகின்றது. ஆகவே தான் இந்த குழி. ஹல்லேலூயா. அந்த குழியிலேருந்து எழுந்து போத்திபார் வீட்டில் பிரச்சனைகளை, போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் கடைசியில் தான் அவள் சட்டையை பிடிச்சி இழுக்கிறா. அதுக்கு முன்னாடி அவள் என்னென்ன பிரச்சனை அவளை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அநேக வேலைகள் அவள் என்ன பண்ணியிருப்பா? டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. என்ன வேலை செஞ்சாலும் அந்த யோசேப்பை அவள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. அந்த எல்லா டிஸ்டர்பையும் அவன் தாங்கி ஜெயம் எடுத்து வெளியே வந்தான். என்ன வந்தது? சிறைச்சாலை. சிறைச்சாலையிலும் அவன் என்ன பண்ணான்? அந்த தரிசனத்திற்காக காத்திருந்தான். ஏற்ற வேலை வந்தது. அவன் என்ன பண்ணான்? அவனுடைய ஸ்தானம், அந்த வேலை வந்த பொழுது அவன் பார்வோனுக்கு நேராய் கொண்டு போகப்படுகின்றான். பார்வோனுக்கு நேராய் கொண்டு போன பொழுது என்னாச்சு? அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததை அந்த பார்வோன் ராஜா அறிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகின்றது. பார்வோன் ராஜா அறிந்து கொண்டு அந்த தேசத்தில் இருக்க அத்தனை பேரும் யார் காலில் விழணும்னு சொல்லிட்டாரு? அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மாத்திரம் இல்லை, தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யோசேப்பு காலில் விழுங்கன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போது அந்த வேலை வரும்பொழுது எல்லாரையும் கொண்டு வந்து பாதபடியில் போட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதன் மத்தியில் இந்த டைம், இந்த நேரத்தை கடப்பது மிகவும் கடினம், மிகவும் கடினம். இந்த நேரத்தை கடக்கும் வேலைகளில் அநேகர் சொல்லுவாங்க, ஜெயிலில் இருக்கும் சொல்லியா, ஏன்டா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடச்சிது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, உட்காரதை விட்டுட்டு இங்கே வந்து ஜெயிலில் உட்காந்துருக்குற, எங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்க அப்படின்னு அவனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை கேவலப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் அவன் தாங்கி அவன் நினச்சிருப்பான், உனக்கு என்னையா தெரிய போகுது, இட் இஸ் மீ அண்ட் காட், நானும் என் தேவனும். என் பிரச்சனை எனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். என் பிரச்சனையை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது, அதுக்கு நீ சொல்யூஷன் எனக்கு கொடுக்கவும் முடியாது. சில வேளைகளில் நம்முடைய பிரச்சனைகளை யார்கிட்ட சொன்னாலும் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. யார்கிட்ட போய் சொன்னாலும் சொல்லி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லி முடிச்சுட்டு அவங்களால நமக்கு உதவி செய்யவே முடியும். ஏன்னா காட்ஸ் பிளான், அவருடைய டைம், அவருடைய வேலை உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ண நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே இந்த பாதையில் கடந்து செல்ல வேண்டும். இந்த பாதையில் கடந்து சென்றால்தான் நீங்கள் என்ன பண்ண போக முடியும்?
அந்த கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த திட்டத்துக்குள்ளாய் அவன் போனான். அந்த தேசத்தின் மக்கள் அவனுடைய காலிலே விழுந்தார்கள். விழுந்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இவன் தான் ப்ரொவைடர், ப்ரொவிஷன் கொடுக்குறான். அப்போ யார் வந்து நின்று இருப்பா? போத்திபாரும் அந்த லைனில் வந்து நிற்கிறார். போத்திபார் மனைவியும் வந்து நின்று இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் இவனை கேவலப்படுத்தினார்களோ, அசிங்கப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ, அத்தனை பேரையும் கொண்டு வந்து ப்ரொவிஷன் அந்த ராஜா என்ன சொன்னார்? சும்மா கொடுக்கக்கூடாது, உன் காலில் விழுந்து வாங்கின்னு போனோன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யோசேப்புடைய காலில் விழணும். அப்போது இவன் வந்து அந்த ப்ரொவிஷனை கொடுக்கும்பொழுது காலில் விழுந்து அவனை பணிந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த ப்ரொவிஷனை வாங்கிட்டு அவங்க போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழி வருது அன்பு மகளே, ஜெயில் வருது அன்பு மகளே, பிசாசின் தந்திரங்களை உன் காலில் விழும்படியாய் செய்ய போகின்றார். You are going to be the provision provider. Hallelujah. நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க? யாரெல்லாம் அவங்கள குழியில் போட்டாங்களோ, யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஜெயிலில் தூக்கி போட்டாங்களோ, ஒன்றும் செயல்படவே கூடாது, உன்னை முடக்கி ஒரு இடத்துல அமர வைக்க வேண்டும் என்று சொல்லி பில்லி சூனிய கட்டுகள் செய்து நீ ஆசீர்வதிக்கப்படவே கூடாது, உன்னுடைய கரத்தில் பணம் வரவே கூடாது, நீ வியாதி படுக்கையில் முடங்கி கிடக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் திட்டம் போட்டார்களோ, கர்த்தருடைய வேலை, the time has come right now. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வேலை உனக்கும் எனக்கும் வந்துருச்சு. இந்த வேலை வரும்பொழுது அவங்க எல்லாரையும் பாதபடியில் கொண்டு வந்து போடுவார். ஏன்னா நீ தான் அவங்களுக்கு ப்ரொவைடர். உன் மூலமாக தான் உங்களுக்கு விடுதலை. உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு பரம்பரை வியாதி இருக்கும், ஆனால் உனக்கு இருக்காது, உனக்கு இருக்காது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒன்றை மாத்திரம் அந்த வீட்டில் யோசேப்பை போல பிரித்தெடுத்திருக்கின்றார். யோசேப்பை போல பிரித்தெடுத்திருக்கிறார். நீ தான் அந்த குடும்பத்துக்கு, உன்னோட குடும்பத்துக்கு, உன்னுடைய சுற்று வட்டாரத்திற்கு, நீ இருக்கிற தெருக்களுக்கு நீங்கள் தான் போயிட்டு நீங்களும் நானும் தான் ப்ரொவிஷனாக இருக்க போகின்றோம். நீங்களும் நானும் தான் என்ன பண்ண போகிறோம்? அவர்களை போஷிக்கிறவர்கள் இருக்க போகின்றோம். ஹல்லேலூயா. போஷிப்பு என்பது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சிலர் என்னன்னா, சிலர் நம்மளை தேடி வருவாங்க. என்னவோ தெரியல சிஸ்டர், உங்ககிட்ட பேசணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ஒரு கிரேஸ். ஹல்லேலூயா. அது ஒரு கிரேஸ். அப்படி கொண்டு வந்து பேசும்பொழுது கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க ஆறுதல் அடைஞ்சு போயிடுவாங்க. உங்களை ஆறுதலின் ப்ரொவிஷனாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்ககிட்ட பேசும்போது அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? விடுதலைகள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் என்லாஸ் குடும்பத்தில் எல்லாருக்கும் வீசிங் இருக்கும். அப்போ நான் திருமணம் செய்து போன பொழுது என்னுடைய பிரதர்லாம் சொன்னார், அண்ணி உங்களுக்கும் வீசிங் வரும், உங்கள் பிள்ளைங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறாரு, எனக்கும் வராது என் பிள்ளைகளுக்கும் வராதுன்னு சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த வியாதிலாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எனக்கும் என் 3 பிள்ளைகளுக்கும் இல்லை, என் 2 பிள்ளைகளுக்கும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்குற ப்ரொவிஷன். செப்பரேட். உங்களை தனிமைப்படுத்தி காண்பிப்பார். உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறாரா? ஜெயிலில் இருக்கிறது போல இருக்குது சிஸ்டர், நான் தனிமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் நான் நன்மை செய்ததுனால விலகி போயிட்டாங்க, எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் நன்மை தான் செஞ்சேன், ஆனால் என்னை விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நான் தனித்து நிற்பது போல இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இன்றைக்கு வந்திருப்பேன். கர்த்தர் சொல்றார், மை டைம் இஸ் பர்ஃபெக்ட். என்னுடைய வேலை வந்திருக்கிறது. உன்னுடைய காலுக்கு கீழே அவங்கள கொண்டு வருவேன், உன்னுடைய காலு கீழே கொண்டு வருவேன். தேசத்தை மாத்திரமல்ல, இவனுடைய புகழ்ச்சி மற்ற தேசங்களுக்கு பரவினது. புகழ்ச்சியை கண்டு தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர்கள் கேள்விப்பட்டு எகிப்திலே தானியம் உண்டு என்று சொல்லி அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து தாங்கள் குழியிலே தூக்கி போட்ட தன்னுடைய சகோதரன் என்று அறியாமல், விற்று போட்ட தன்னுடைய சகோதரன் என்று அறியாமல் எல்லாரும் காலில் விழுறாங்க. நாமும் காலில் விழுதுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் மனிதர்களுடைய காலிலே விழக்கூடாது என்பது கட்டளை. எந்த மனிதர்களுடைய காலையும் விழக்கூடாது. யெகோவாவை தவிர, ஆண்டவரை தவிர ஒருவரையும் அவர்கள் வணங்கக்கூடாது. ஆனால் சாப்பாட்டுக்காக, தானியத்திற்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய சொந்த சகோதரனுடைய பாதபடியிலே விழுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு யூனிக்னஸை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். தனித்துவத்தை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த பாதை. சகோதரர் சொன்னார்கள், ஆக்சிடென்ட். எனக்கு கூட கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். உன்னை நான் இப்படி பயன்படுத்துவேன், அப்படி பயன்படுத்துவேன். என்னுடைய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா 0. கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையான வீட்டுக்குள்ளே நான் போயிருந்தேன்.
கேத்தலிக் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு. நான் இப்படிலாம் வந்து பிரசங்கிப்பேன், இப்படிலாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவேன் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாத, வேலை, வீடு, சாப்பாடு இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்த ஒரு பெண்மணியாகிய என்னை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வேலை வந்தபொழுது வெளியிலே தூக்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸ் மிகவும் கடினம் தான். அந்த ப்ராசஸை நாம் கடந்து வெளியில் வரும்பொழுது அந்த ப்ராசஸில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வேலை வந்தது எனக்கு. அப்பொழுது நான் ஜீசஸ் கால்ஸில் வெளியில் வந்தேன். அங்கே ஊழியம் செய்துட்டு வெளியில் வந்த உடனே அப்படி ஒரு வனாந்திரம், எப்படி யோசேப்புக்கு ஒரு ஜெயில் கிடச்சிதோ அந்த மாதிரி ஒரு வனாந்திரம். ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா உபயோகப்படுத்தப்பட்டிருந்த என்னை கர்த்தர் கூட்டு போய் ஒரு வனாந்திரத்தில் வைத்தா. அப்போ எல்லாரும் என்ன அந்த இடத்துல பார்த்த மக்கள் வருவார்கள், என்னிடத்தில் சொல்லுவார்கள், சிஸ்டர் நீங்கள் உங்கள் படத்தை போட்டு ஒரு பேனர் போடுங்க, ஒரு கூட்டம் மக்கள் வருவாங்க, நீங்கள் மாதம் ஒரு கூட்டம் நடத்துங்க, நல்ல ஒரு விடுதலையின் கூட்டம் நடத்துங்க, அபிஷேக கூட்டம் நடத்துங்க, கர்த்தர் பெரிய கூட்டத்தை கொண்டு வருவார், நீங்கள் நிறைய பேர்களுக்கு உபயோகமாக இருப்பீங்கன்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்கிறார், நீ பேசாமல் உட்கார். அவருடைய டைம் வரல. அந்த டைமுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்கன்னு நான் எந்திரிச்சு வெளியே வந்திருந்தேன்னா, நான் போய் பேனரை போட்டிருந்தேன்னா, நான் மட்டும்தான் என்னுடைய புகழ்ச்சி மாத்திரம்தான் வெளியே வந்திருக்கிறோம், தேவனுடைய புகழ்ச்சி வந்திருக்காது. ஹல்லேலூயா. நான் அமர்ந்திருந்தேன், காத்திருந்தேன். எத்தனை வருஷமாய் காத்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்பு 13 வருடம் காத்திருந்தானாம். அந்த பொசிஷன் கிடைப்பது 30 வயதில் அவனுக்கு கிடைத்தது. 17 வயதிலிருந்து அவனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. 17 வயதில் ஸ்டார்ட் ஆன ப்ராசஸ் 30 வயதில் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்தது. சாதாரண ஆசீர்வாதம், கிரகிக்க முடியாத ஆசீர்வாதம். எங்கோ ஒரு மூலையில் பிறந்த மகன், அதுவும் 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த மகன், ஒதுக்கப்பட்ட மகன், எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாரும் பொறாமையின் நிமித்தம் தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை கர்த்தர் இப்படி உயர்த்துவார் என்றால், இன்றைக்கு சாதாரண மக்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தரிசனத்தை எழுதுங்க. இன்னும் வேலை இருக்கிறது. அவருடைய வேலை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய கிருபை. அவருடைய வேலை வர வரைக்கும் உங்களை ஒருத்தரையும் தொட விடவே மாட்டார். யாரன்னா தொட்டு உங்களை கீழ் வீழ்த்தணும் என்று நினைக்கிறார்களோ அவர்களையே உங்களுக்கு சாதகமாக்கி அவர்கள் மூலமாகவே உயர்வை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வேலை வந்துச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதா? ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஐயோ போராட்டம் சிஸ்டர், பிரச்சனை சிஸ்டர், எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் சும்மா பார்த்தா கூட ஏன் பார்க்குறேன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்துச்சா, த ஸ்ட்ரகிள் ஸ்டார்டட். கடவுளுடைய வேலை, அவருடைய வேலை வந்ததுனால தான் இந்த ஸ்ட்ரகிள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தாண்டி தாண்டி, இந்த பிரச்சனைகள் போராட்டங்களை தாண்டி 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 அவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா தரிசனம் நிறைவேறும். எழுதப்பட்ட தரிசனம் நிறைவேறும், சொப்பனம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கும் கிரமமும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அந்த நாள் வரும்பொழுது உங்களுடைய பாதப்படியிலே வந்து விழுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நானும் என் தாயாரும் போயிட்டுருக்கோம். ஒரு திருவள்ளூர் பகுதியில் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வரோம். அங்கே ஒரு காய்கடை இருந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் என்று சொல்லி நானும் என் தாயாரும் இறங்கி ஜூஸ் குடிக்கிறோம். அங்கேருந்து ஒருத்தர் காய்கடையிலேருந்து ஒருத்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து எங்கள் அம்மா காலில் விழுந்து தொட்டு முத்தம் கொடுக்குறார். என்னப்பான்னு கேட்டம்மா, அன்னைக்கு நான் சாவு கிடந்தேன், யாருன்னே எங்களுக்கு தெரியல, எங்கள் அம்மாக்கும் யாருன்னே தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிச்சு தாம்மா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் ஜெபிச்சு தான் நான் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை. அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம். யார் தெரியுமா? என் தேவன் என் கூட இருக்கிறார். நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னன்னு தெரியுமா? நான் வந்து என்னது செப்பரேட்டட், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று நீங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன தொட்டுட்டியா நீ என்ன ஆண்டவருடைய பிள்ளை, நீ என்ன ஆவரப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு சவால் விட வேண்டியதில்லை. உங்களுடைய ஸ்ட்ரகிளை பார்த்து, நீங்கள் நடக்கிறத பார்த்து, அதில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற விடுதலையை பார்த்து அந்நிய மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கின்றார், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கின்றார். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். ஏற்ற வேளையில் தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் இதை சுதந்திரித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க. இந்த மாதத்தில் இதை சுதந்திரித்துக் கொள்கின்றேன். சாலமன் தேவாலயத்தை கட்டி முடித்தானாம். ஹல்லேலூயா, முடித்தான். இந்த 7வது மாதத்தில் தான் முடித்தான்.
ஆகவே இந்த மாதம் பூரணம் எனப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே என்னெல்லாம் நீங்கள் முடிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் முடிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் முடிக்க முடியாது, இது முடியவே முடியாது சிஸ்டர், இது நடக்காது என்று சொல்லி எத்தனையோ பேர் சாலமன் தேவாலயத்தை கட்ட துவங்கும் பொழுது ஒரு பக்கம் வெகுமதிகள் வந்தது, ஒரு பக்கம் போராட்டங்கள் வந்தது. சோட்டா பையன், சின்ன பையன், இவன் என்னத்தை கட்டி, அவங்க அப்பனாலே முடியல, அவங்களுடைய அப்பாவே என்ன பண்ணல, கட்ட முடியல, இவன் கட்டி முடிச்சிருவானா என்று சொல்லி அவனுக்கு சொல்லினால் அநேக அடிகள் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவன் பொறுப்படலை, அவன் கட்டி முடித்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை தட்டி இன்றைக்கு ஆண்டவரே என்னையும் கட்டி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. என்னையும் கட்டி முடிக்க எனக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் இந்த கால வேளையில எனக்கு கர்த்தாவே அப்பா ஊக்குவிக்கும்படியாய் நீ செய்திருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி சுவாமி, நன்றி 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 ராஜா என்று சொல்லுவோமா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இரண்டாவதாக அவருடைய வேலை வரும்பொழுது இன்னொருத்துக்கும் ஸ்ட்ரகிள் வந்தது. அது யாருன்னா நெகேமியா. நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு சாதாரண கப்பேரர். என்ன பண்ண, ராஜாக்கு பானபாத்திரத்தை கொடுத்துன்னு கம்முன்னு இருக்கிறவன் நல்லா சாப்பிட்டுட்டு, ராஜாவுடைய சாப்பாடு இருக்குது, ராஜாவுடைய அரண்மனை இருக்கிறது, எல்லாம் எவ்ரிதிங் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கான். என்ன ஜோனு? கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இருக்குது. ஆனால் அவருடைய வேலை வந்துச்சு, ஆண்டவருடைய டைம் கேம். அந்த டைம் வந்தோடனே ஒருத்தரை கொண்டு வர்றாரு. எங்கேருந்து கொண்டு வர்றாரு? இஸ்ரவேலேருந்து கொண்டு வர்றார். கொண்டு வந்து யார்கிட்ட நிறுத்துறாரு? நெகேமியா கிட்ட நிறுத்துறார். நிறுத்தி, நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இங்கே உட்கார்ந்துருக்கிற, உனக்கு எல்லாமே கிடைக்கிறது, ஆனால் அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டு அந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் தேசம் சுட்டரிக்கப்பட்டு அங்கே கூக்குரல் கேட்கிறது என்ற செய்தி அவன் கேட்டபொழுது அவனுக்கு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. யாருக்கு ஸ்ட்ரகிள்? நெகேமியாக்கு. அவருடைய டைம் வந்த உடனே அந்த அந்த ஸ்ட்ரகிள் வாசிங்க, 1ஆம் அதிகாரம் வாசிங்க. எப்படி அந்த நெகேமியா எப்படி அவன் எப்படி ஸ்ட்ரகிள் ஆனான், எப்படி அவன் வந்து அந்த தரிசனம், அந்த டைமை, அந்த கடவுளுடைய டைம் அவனுக்கு வந்த பொழுது அவனுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்க. இல்லை அது வேணாம், அடுத்த வசனம். முதல்ல என்ன பண்ணா? டைம் வந்த உடனே ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. அவனால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல, ராஜா பாதத்தில் நிற்க முடியல, உட்காந்துட்டான். முதலாவது உட்காந்து அப்புறம் அழறான். அவனுக்கே தெரியல, போடா எனக்கு எல்லாம் இருக்குது, நீங்கள் கீழ்ப்படியவே மாட்டீங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் கடவுள் சொல்கிற வார்த்தையை கேட்க மாட்டீங்க, எப்படியாவது போங்க, நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு என்று சொல்ல அவன் இருக்கவில்லை. அவனுக்கு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்ட்ரகிள், அந்த பாரம், அந்த வேதனை யாரால் உருவாக்கப்பட்டது? தேவனால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா இவனை கொண்டு ஒரு வேலையை ஆண்டவர் முடிக்க வேண்டும். நெகேமியா கொண்டு ஒரு வேலையை ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கின்றார். அந்த திட்டம் வேலை வந்தபொழுது அவனுக்குள்ள ஸ்ட்ரகிள் வருது. அந்த ஸ்ட்ரகிள் என்ன? அழுகை. முதலாவது உட்கார்றான், அழறான். அடுத்தது துக்கப்படுறான், சாப்பாடு சாப்பிடாம துக்கப்படுறான். அப்புறம் உபவாசம் பண்றான். அப்புறம் என்ன பண்றான்? பாவ அறிக்கையிடுறான். என் நிமித்தம் ஒருவேளை தேசம் சுடப்பட்டிருக்குமோ, என் நிமித்தம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குமோ என்று சொல்லி என்ன பண்ணுறான்? வேதனை, துக்கம், கவலை, பாவறிக்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ப்ராமிஸ் கிளைம் பண்ணுறான். ஆண்டவரே இப்படிலாம் இஸ்ரவேல் மக்களுக்கு, அடுத்த வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இப்படிலாம் வந்து இஸ்ரவேல் மக்களை நான் உயர்த்துவேன் என்று சொன்னீங்களே, தேசத்திற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வைப்பேன்னு சொன்னீங்களே, அந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? ப்ராமிஸை கிளைம் பண்ணி ஜெபிக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குதத்தங்களை அவன் என்ன பண்ணுறான்? உரிமை பாராட்டி ஜெபிக்கின்றான். இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கிறீங்களா? என்னன்னு தெரியல சிஸ்டர், தானாக அழுக வருது, எனக்கு தானாக அழுக வருது, துக்கம் தொண்டையை அடைக்குது. என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, என்னுடைய உற்றார் உறவினர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, தேவ ஆலயத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டு இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் சிதறடிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் சும்மா இருக்கவே முடியாது. இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கும் எனக்கும் ஸ்டார்ட் ஆகுதுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருப்போம்? சுகபோகமாக சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு
நல்லா இருந்திருப்போம், அப்படிதானே? இங்கே நம்ம வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன? அந்த நெகேமியாவுடைய ஸ்ட்ரகிள். அலங்கத்தை கட்டும்படியாய், அழிந்து போகிற மக்களுக்காக உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வேலை வந்த உடனே இவன் போய், எங்கள் மக்கள் வந்து அங்கே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறாங்க, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் மக்கள் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், எங்கள் மக்கள் வந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள் போய் ராஜா கிட்ட சொல்லவே இல்லை. நேரம் வந்தது, ராஜாவே கண்டுபிடிச்சார். ராஜாவே என்ன பண்ணாரு? கண்டுபிடிச்சார். இவன் போய் சொல்லவே இல்லை, இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பவும் இல்லை. அவனுடைய சூழ்நிலைகளை அவன் என்ன பண்ணவில்லை, அவன் ரிவீல் பண்ணலை, அவன் எடுத்து சொல்லவே இல்லை. ஆனால் தேவனுடைய டைம் வந்துச்சுன்னா அவர்களே நம்மளை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அவர்களே வந்து சொல்கிறாங்க, ஏன்பா உன் முகம் துக்கமாக இருக்கு, ஏன் உன் முகம்? அவங்க மனைவியை சாதகமாக்கிட்டார், ராஜாவுக்கு சாதகமாக்கிட்டார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் தான் வந்து நம்பிக்கையுள்ள மனுஷன். இவன் போயிட்டான்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லை. அப்படிப்பட்ட மனிதனை யாராவது அனுப்புவார்களா? வெளியில் அனுப்ப மாட்டாங்க, அது நடக்காத காரியம். ஆனால் தேவனுடைய வேலையை செய்யும்படியாய் நேரம் வரும்பொழுது கர்த்தர் அவனை வெளியே எடுப்பதற்கு சூழ்நிலையை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் இவ்வளவு நாள் நீங்கள் அழுத ஜபங்கள், துக்கித்த காரியங்கள், உபவாசித்து ஜெபித்த ஜபங்கள், வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபித்த அத்தனை காரியங்களுக்கும் இந்த மாதத்திலே கர்த்தர் பதிலளிக்க போகின்றார். நீங்கள் பதிலை தேடி போக வேண்டியதில்லை, நீங்கள் விடுதலையை தேடி போக வேண்டியதில்லை. மக்கள் உங்களை தேடி வருவார்கள், மக்கள் உங்களை தேடி வந்து உங்களை விடுவிப்பார்கள். இது வரைக்கும் நான் உனக்கு இதை செய்யலை, இந்தா அப்படி என்று கொடுப்பார்கள். அப்படி தானே? பெற்றுக்கொள்ளுங்க. போராடி 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 சீப்போன் விட்டு காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்படியாக வரப்போகின்றார். இந்த மாதம் அதை செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சு போன காரியம் என்று சொல்லி ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் கண்ணீரோடு உட்கார்ந்துருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறாரு, மை டைம் ஹஸ் கம், என்னுடைய வேலை வந்துருச்சு, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன். உங்களை தேடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்தது மாத்திரமல்ல, இவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் அவன் என்ன பண்ணார்? ராஜா கீழ்ப்படிஞ்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ராஜா கீழ்ப்படி வரான். ராஜா அதிகாரி சொல்கிறது தான் கீழே இருக்கவங்க கீழ்ப்படினோம். ஆனால் பரிசுத்த விசேஷமான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பார் என்றால் ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாய், ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆலோசனை கொடுக்கும்படியாய் உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்தும் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வேலை வந்த பொழுது அவனுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டர் கொடுத்து அவன் போகிற வழியிலெல்லாம் பாதுகாப்பு. கர்த்தர் என்ன பண்றாரு? பாதுகாப்பு. ஏன்னா இவன் அலங்கத்தை கட்ட போகின்றான், தேவனுடைய வேலையை செய்ய போகின்றான், ஒரு கூட்ட மக்களுக்கு ஆறுதலா இருக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு எழுதப்பட்ட கடிதம். ஹல்லேலூயா. தி அத்தாரிட்டி, அதிகாரத்தை ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அவர் 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 என்ன பண்றார்? வேதம் சொல்லுகிறது, அவர் அவர் அந்த கட்டளைகளை, முதலாவது கட்டளையை, இரண்டாவது கட்டளையை தன்னுடைய கரங்களினால் எழுதினாலாம், மையினால் எழுதப்பட்டது. அடுத்த கட்டளை இயேசு சுவாமி என்ன பண்ணாராம்? சதையினால் எழுதினாராம், தன்னுடைய சதையை கிழித்து எழுதினாராம். அப்படிப்பட்ட எழுத்து நிமித்தம் நீங்களும் நானும் வெளியே வந்திருக்கிறோம். இரத்தத்தினால எழுதப்பட்ட கட்டளை. உங்களையும் என்னையும் இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து இந்த பாதுகாப்பு, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் என்ற பாதுகாப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து இடிந்து போய்க்கிற அலங்கத்தை கட்டுவதற்கு வெளியே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. வெளியே அனுப்பும் போது அவன் கடந்து போகிறான். எழுதப்பட்ட எழுத்து மாத்திரமல்ல, லெட்டர் மாத்திரம் அவனுக்கு பேசலை. இன்னொன்று பண்ண அவன் என்ன கேட்டான்? அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு எனக்கு என்ன தேவை? நல்ல மரம் தேவை, விலையுயர்ந்த மரங்கள் தேவை, விலையுயர்ந்த அத்தனையும் அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ போகிற வழிகள்லாம் நீங்களும் நானும் தேவன் நமக்கு டைம் வச்சு உன்னை முன் குறித்துட்டார்னா, எரேமியா சொல்லுவது போல, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக உங்களையும் என்னையும் அவர் முன் குறித்தாராம். முன் குறித்ததுனால தான் இங்கே அழைத்தும் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அழைக்கப்பட்ட உங்களுக்கு நீங்கள் கடந்து போவதற்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். ரெண்டாவது என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு வேண்டிய ப்ரொவிஷனை அவர் கொடுப்பார். என்ன தேவையோ அதை சரியாய் கொடுப்பார். ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது போலதான் தோன்றும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நாளைய தினத்தை குறித்து நமக்கு மாத்திரம்தான் அந்த சுதந்திரம், மற்றவங்களுக்கு இல்லை. மற்றவங்களாம் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு, உழைச்சாதான் சாப்பாடு, சேர்த்து வச்சாதான் என்னது, அநேக சேவிங்ஸ் போட்டாதான், இன்சூரன்ஸ் எடுத்தாதான் அவங்களுக்குலாம் வாழ்க்கை. உங்களுக்கும் எனக்கு இன்சூரன்ஸ் ஆண்டவர் தான். அதனால் ஆண்டவர் சொன்னார், பூமியில் சேர்த்து வைக்காதீங்க, புழுவும் பூச்சும்
சாப்பிட்றோம். இதற்கு ஆதாரமாக தான் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வரும்பொழுது மண்ணா விழுது, அன்னன்னைக்கு என்ன தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. சில மக்கள் அதுலேயும் இருக்கிறாங்க, இந்த இன்சூரன்ஸ் போடுற மக்கள். அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, கப்பு கப்பாக. நாளைக்கு நம்முடைய சொந்தக்காரருக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு சொல்லி சேர்த்து வைத்தவங்க அன்னைக்கு சாப்பிட்டவங்களாம் நல்லா நிம்மதியாக இருந்தாங்க. அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்கவில்லை, நாரி போச்சு வீடு. ஹல்லேலூயா. நாற்றம் எடுத்ததாம். அந்த நாற்றம் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. அதை கழுவுறதுக்கே அவங்களுக்கு பாதி நாட்கள் போயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நாளைய தினத்துக்காக கவலைப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் நாற்றம் என்றும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், சேர்த்து வைத்தவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு லம்பாக கொடுத்துட்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எது நல்லா இருக்கிற உடம்புக்கு நாளைக்கு சிக்காயிட்டா அப்போ தெரியும் நம்ம நாளைக்கு சிக்காயிடுவோம் அப்படின்னு சேர்த்து வைக்கிறோம். அப்படி தானே, அப்படி தானே. ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு ப்ரொவிஷனை கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவள் அண்ணா யூனிவர்சிட்டியில் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நான் தேவனுடைய ஊழியத்தான் செய்துட்டுருக்கேன். அவள் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்துட்டு பேசினான், நான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன், என் வீட்டில் என்ன இருக்குதோ அதை விட ஜாஸ்தி தான் உன் வீட்டில் இருக்குது, நான் அதுக்கு இரவும் பகலும் உழைக்கிறேன்டி, 10 பேர்கிட்ட கையை கட்டி நிற்கிறேன், ஒவ்வொருத்தரும் பேசுகிற பேச்சை பார்க்கணும், அப்படி பேசுகிறான். அதையெல்லாம் வாங்கி வீட்டில் சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு தப தபன்னு ஓடி சம்டைம்ஸ் 10 மணிக்கு 11 மணிக்கு கூட வீட்டுக்கு வர்றேன். நாய்ப்படாத பாடு என்னுடைய வேலை, நீ ஒன்றுமே இல்லை, சுகமாக ஜாலியாக இருக்கிற அப்படின்றா. நான் சொன்னேன், இந்த 1.5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோன்னு கேட்டேன். அவள் கணக்கு பண்ணி சொன்னான். நான் சொன்னேன், நீ ஒரு நாள் பூரா என்ன பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும். 12 மணி நேரமோ அல்லது 8 மணி நேரமோ உழைக்க வேண்டும். நான் 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவேன் என்றால், 1 மணி நேரம் தேவனுடைய பாதபடியில் நான் முழங்கால் பண்ணியிருப்பேன் என்றால், நீர் வாங்குகிற சம்பளத்துக்கு அதிகமாய் தேவன் எனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன்னும் பொருளும் அவருடையது, அவருடைய கரத்தில் இருக்குது. அவருடைய கரத்தை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறதோ அவர்கள் ப்ரொவிஷனை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு சேர்த்து வச்சானா, அந்த தேசத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலவன், சிங்கிள் மேனாக போனான். பொசிஷன் கிடச்சிது, ஆண்டவர் ப்ரொவிஷனை கொடுத்தாரு. யாருனால ப்ரொவிஷன் தெரியுமா? யோசேப்புனால தான் ப்ரொவிஷன். இன்றைக்கு உங்களால் தானே ப்ரொவிஷன். இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் தான் தேசத்துக்கு ப்ரொவிஷன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பதுனால தான் தமிழ்நாட்டிற்கு 40% 40%. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜபங்கள் தேசங்களை அசைக்கும். தமிழ்நாடை கர்த்தர் நம்பி இருக்கின்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை கர்த்தர் நம்பி இருக்கின்றார். வட சென்னையை கர்த்தர் நம்பி இருக்கின்றார். வட சென்னையில் இருக்கிற பெண்களை கர்த்தர் நம்பி இருக்கின்றார். வட சென்னையில் இருக்கிற பெண்கள் தேசத்திற்கு ப்ரொவிஷனை கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் வாசிருப்பீங்க. போருக்கு போகும்பொழுது ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகன்களை அனுப்பணுமா, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மகனை அனுப்பணுமா. எதுக்கு அனுப்பணும்? யுத்தத்திற்கு அனுப்பணும். அப்போ அந்த வீர பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தான் வீட்டில் யார் நல்ல பலசாலியோ அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவனை நல்ல திடகாத்திரம் ஆக்கி அவனை வெளியே மனப்பூர்வமாக அனுப்புவார்களாம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் போய் என்ன பண்ணுவாங்களாம், நெஞ்சில் புண்ணு வாங்கிட்டு வரணுமா, நெஞ்சில் அடி வாங்கிட்டு வரணும். பின்னாடி அடி வாங்கிட்டு வந்தா அந்த தாய் வேதனைப்படுவாளாம். ஹல்லேலூயா. என் பிள்ளை நெஞ்சில் அடி வாங்கணும்னு சொல்லி இந்த வட சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளையும் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுக்காக அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி தேவனுக்காக அவர்கள் நிற்கப் போகின்றார்கள். அந்த நெஞ்சை நிமிர்த்தி அவர்கள் நிற்பது நிமித்தம் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். நான் சாதாரணவதான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கடந்து போகும்பொழுது ப்ரொவிஷன் வருது, அவனுக்கு பாதுகாப்பு வருது, எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போகிறாரு. கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நெகேமியாவோட அவருடைய கரம் இருந்ததாம். இது கீழே வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கரம் யார் மேலே இருந்தது? நெகேமியா மேலே இருந்ததான். அங்கே இருக்கிற ராஜா அதை கண்டு கொண்டார். அங்கே இருக்கிற மக்கள் அதை கண்டு கொண்டார்கள். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இந்த அலங்கத்தை கட்ட முடியாமல் சோர்ந்து போய் உபத்திரவம், வேதனை, போராட்டம் என்று முடக்கப்பட்டிருந்த கோத்திரமாக எழும்பி வந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களிடத்துல இருக்கிற அத்தனை பொருட்களையும் நெகேமியா கையில் கொடுத்தாங்களாம். அதை கொண்டு அவன் அலங்கத்தை கட்டினானாம். கரங்களை இணைத்தார்களாம். ஹல்லேலூயா. கரங்களை இணைத்தார்கள். அத்தனை பேரும் இந்த நல்ல காரியத்திற்கு அவருடைய கரங்களை
இணைத்தார்கள், திடப்படுத்தினார்களாம். அப்போ நெகேமியா ஒரே ஒரு கரம் தான், அந்த கரத்தோட பல கரங்கள் இணையும் பொழுது அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த எண்ட் டைம் மினிஸ்ட்ரி ஒரு கரம் தான். இந்த ஒரு கரத்தோடு பல கரங்கள் இணையும் பொழுது, இந்த வடசென்னையில் இருக்க அத்தனை கரங்களும் இணையும் பொழுது கர்த்தர் இந்த வடசென்னை அலங்கத்தை கட்டி முடிக்க உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்ட புறப்படும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? சன்பிலாத்தும் தொபியாத்தும் வராங்க. ஊழியக்காரங்க, அவங்க யாரு? ஆசாரியர்கள், ஊழியக்காரர். சொல்றாங்க, அலங்கம் கட்ட போறீங்களா? அந்த கட்டின அலங்கத்தில் ஒரு நரி போனா கூட விழுந்துரும். இன்னைக்கு நீ உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லலாம், நீ ஜெபிச்சு வடசென்னையை மாத்திர போறியா? நீ போய் பெரிய காரியத்தை செஞ்சிட போறியா? உன்னை பார்த்தா என்ன பண்ணும்? நரி கூட ஓடி போயிடும், அது கூட கிட்ட வராது. நீ கற்ற அலங்கத்தில் ஒரு நரி கூட நடக்காது என்று சொல்லி யாரெல்லாம் சொன்னார்களோ அதே வார்த்தையில் இவர்களை கட்டி முடித்த பொழுது சேரியஸ் மேலே போய் நின்றதாம். ராஜாக்கள், பிரபுக்கள், என்ன சேரியஸ் என்ன தமிழில் சொல்லுவீங்க? அந்த சேனைகள் மேலே போய் நின்னதாம். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கர்த்தர் கட்டுவார் என்றால் அதில் ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்களோ அவங்களாம் இப்போ மேலே சேரியஸ் நிற்கிறது. அப்போ நெகேமியா பார்த்துருப்பான், நரி போனால் விழுன்னு சொன்னேன், இன்னைக்கு பாரியா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் தான் நமக்கு பிரச்சனையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் உதறிவிட்டு தேவன் அவனுடைய தரிசனம், அவனுடைய டைம், காட்ஸ் டைம் நெகேமியா வாழ்க்கையில் என்னவென்றால் அலங்கத்தை கட்டி முடிக்க வேண்டும். அந்த ஸ்ட்ரகிள் அங்கே அந்த அவனுடைய சுகபோகத்தில் இருக்கும் பொழுதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்? ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள்? ஏன் கலக்கம்? ஏன் போராட்டம்? ஏன் பிள்ளைகளை கொண்டு காரியங்கள் ஸ்ட்ரகிள் வருது என்றால் தேவன் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய கரம் நம் மீது இருக்கிறபடினால அவர் நம்மோடு கூட தான் வருவார். அவர் என்ன பண்ணுவார்? நான் தனியாக, எனக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும், பின்னாடி எனக்கு ஜெபிக்கணும், நான் முன்னாடி போய் ஸ்டேஜில் நிற்பேன்னு சொல்லி வேதத்தில் இல்லவே இல்லை. 12 பேரை அவர் உருவாக்கினார். 12 பேரை உருவாக்கி தனித்தனியாக தான் போனாங்க. யாருன்னா ரெண்டு பேரை போனாங்களா? தனித்தனியாக தான் போனாங்க. 2 பேராக போகலான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவருடைய சீடர்கள் தனித்தனியாக தான் போனாங்க. ஜீவனை கொடுத்தார்கள். தன்னுடைய பாஸ் எப்படி ஜீவனை கொடுத்தாரோ அதே போல் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாக இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு டிசைபிள்ஸுடைய ரத்தமும் பேசிக்கொண்டிருக்கிறது. தோமாவின் ரத்தம் சென்னை பட்டணத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்திய தேசத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லும் பொழுது, தேவனுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு ரத்தம் வழிகிறதா? ரத்தம் வழிகிறது போல உள்ள காயங்கள் ஏற்படுகின்றதா? கர்த்தர் சொல்கிறாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மரித்தால் ஒழிய மிகுந்த பலனை தர. யாரோ ஒரு மனிதன், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த மனிதன் குஜராத்தில் ஒரு இம்பேக்டை உருவாக்குனாரு. யாரோ இந்திய தேசத்திற்காக தன் ஜீவன் கண் முன்னாடி, மனைவி முன்னாடி 2 ஆண் பிள்ளைகளையும் அவரையும் போட்டு வண்டியில் வச்சு கொளுத்துறாங்க. வேற யார் நான் தான் ஓடி போவா? அந்த அம்மா பேசின அன்னைக்கு நான் அந்த இடத்துல அந்த அம்மா பேசின வார்த்தையை நான் காது கூட கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அவரை எப்படி உங்களுக்கு மன்னிக்க மனம் வந்தது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், கர்த்தருடைய நேரம், அவருடைய தரிசனம் நிறைவேற வேண்டும், ஆகவே நான் மன்னித்தேன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர்கள் ஊழியம் செய்கின்றார்கள். தன் மகளோடு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் கணவன் போய்விட்டார், என் பிள்ளைகள் போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கவில்லை. அவருடைய நேரம் வருகிற வரைக்கும் இன்றைக்கு குஜராத்தில் எழுப்புதல், ஜனங்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்கிற வேலை வந்துவிட்டது. அது குடும்பத்தில் முதலாவது தோன்றும். முதலாவது உங்களுக்குள்ள ஸ்ட்ரகிளை உண்டு பண்ணும். முதலாவது அந்த எழுப்புதல் வரும்பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஸ்ட்ரகிள் உண்டாகும். அப்படிதான் நெகேமியாவுக்கு உண்டாச்சு, அப்படிதான் யோசேப்புக்கு உண்டானது. அவர்கள் அதை தாங்கி வெளியிலே வந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு சரியாய் செவி கொடுத்தார்கள். கர்த்தர் வைத்திருந்த ஃபோக்கஸை சரியாய் அவர்கள் கடைபிடித்தார்கள். அந்த வேளையில் அவர்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார், முடிக்க உதவி செய்தார். அவர்கள் பாதியில் ஓடி வந்ததாய் சரித்திரம் சொல்லவில்லை. இன்றைக்கும் கூட ஊழியத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்காரா? குடும்பத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரா? உங்களை நம்பி பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கின்றாரா? அதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும் போகின்றார். இது வரைக்கும் கொடுத்த தரிசனத்தை எழுதுங்க. அந்த தரிசனம் என்ன பண்ணும்? நிறைவேறும். அது என்ன பண்ணாது? தாமதித்தாலும் அதுக்கு காத்து நடுவில் வரும்.
நிறைய பேர் திசை திருப்ப வருவார்கள். இது உங்களோட தரிசனம் இல்லை சிஸ்டர், இப்படி போங்க, இப்படி செய்யுங்க, இப்படி திரும்புங்க என்று சொல்லி அநேகர் உங்களை திருப்பும்படியான வார்த்தைகள் வரும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நாம் பிடித்து நிற்கும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் நிறைவேறும் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு விசை இந்த 7வது மாதத்தில் என்னெல்லாம் எனக்கு முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு நான் இருந்தனோ எல்லாவற்றையும் கர்த்தர் முடிக்க போகின்றார். ஹல்லேலூயா. விஷன் ஃபுல்ஃபில்லிங் மந்த். இந்த மாதம் என்னது? தரிசனம் நிறைவேறும் மாதம். எத்தனை பேருக்கு என்னென்ன தரிசனங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்க, அப்படியே ரீகலெக்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த தரிசனம்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கார், சொப்பனத்தில் இதெல்லாம் ஆண்டவர் என்னோட கூட பேசியிருக்கார், இதையெல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, நான் போய் ஜெபித்து சில வேளைகளை கர்த்தர் அவளுக்கு காரியங்களை பேசுவார். அதை பேசும்பொழுது உடனே நோட் புக் எடுத்து எழுதுவார், வார்த்தைகளை எழுதுவான். நானும் கூட அப்படி எழுதின நாட்கள் உண்டு. அதெல்லாம் இன்றைக்கு திருப்பி பார்க்கும்பொழுது, என் வாழ்க்கையில் நடப்பதை பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கு நான் அடுப்படியில் இருக்க வேண்டிய என்னை கர்த்தர் இன்றைக்கு அநேக மக்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்திருக்கார். நெகேமியா யோசேப்பை சொன்னது போல் ஒரு இடத்துல நான் பிரசங்கித்துட்டு கீழே இறங்குறேன், ஒருத்தவங்க ஓடி வந்து என் கையை பிடிச்சி சொன்னாங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சிஸ்டர். நான் உங்ககிட்ட போய் கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னா எனக்கே தெரியாது கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பதை மற்றவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இயற்கை உங்களை தடுக்கும், இது நடக்காது என்று சொல்லும். ஆனால் இயற்கை வழிவிட செய்வார் ஆண்டவர். அவருடைய டைம் வந்துருச்சுன்னா இயற்கை ஒதுங்கும், கடல் விலகும், வழி பிளக்கும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் என்னென்ன காரியங்களை வழி பிளக்காமல், வழி திறக்காமல் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டவிழ்த்து அவருடைய வேலையை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்யும்படியான நேரத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கார். ஒரு விஷயம் நாமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது வரைக்கும் உடைய வேலை இனி எனக்கு நடக்காது, நோ மோர் ப்ராமிசஸ். இதுக்கு மேலே சூழ்நிலைகளை பார்த்து இதுக்கு மேலே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது சாமி, எனக்கும் வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நான் பார்க்க கூட முடியாது போல், என் டைமெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. 13 வருடங்கள் யோசேப்பு காத்திருந்தான் அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு. ஒருவேளை உங்களுக்கு அது யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், உங்களுக்கு நமக்கு அது 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள். மோசேக்கு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் இல்லை, 80 வயசில் அவனை எடுத்தார். 80 வயசில் தள்ளாடுகிற வயசில் அவனை வாலிபனை போல திடப்படுத்தி அவனை எழுப்பினாராம். அவனுடைய கண் மங்கி போகவே இல்லை, அவனுடைய சரீரத்தில் பலன் குன்று போகவே இல்லை. 80 வயசில் மோசேயை எடுப்பார் என்றால் அவருடைய வேலை, அவருடைய டைம் எந்த நேரத்தில் வேண்டுமெனாலும் வரலாம். எந்த வேலை என்று அவர் சொல்ல மாட்டார். எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார் என்றால் குழி வரும், எழும்ப முடியாத குழி வரும். மற்றவர்களிடத்தில் உங்களை விற்று போட்டு விடுவார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களைப் போல் நாம் இருப்போம். அவருடைய வேலை வரும்பொழுது சரியான மக்களை கொண்டு வந்து உங்களுடைய கரத்தை உயர்த்தி உங்களுடைய பாதங்களை பணிந்து கொள்ளும் நாட்களுக்குள் கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எந்த இடத்துலெல்லாம் வேதனைப்பட்டு, கவலைப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்தில் உங்கள் பாதங்களை பணிந்து கொள்ளும்படியா you are going to be the provision giver, you are going to be the provisioner. அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கும்படியாய், அவருடைய பசியை ஆற்றும்படியாய், தேசத்தின் பசியை ஆற்றும்படியாய் யோசேப்பை பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு வட சென்னையில் இருக்கிற உங்களை பயன்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு விசை விட்டு கொடுப்போமா? அவர் ஒன்றே ஒன்று தான் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுங்க, எல்லாரும் விட்டு கொடுங்க. என்னை விட்டு கொடுக்குறப்பா, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற டைம், லெட் த டைம் கெட் லார்ட் இம்ப்ளிமெண்டட். லார்ட், let my time implemented. சொல்லுங்க, என்னுடைய டைம் வெகு சீக்கிரத்தில் வந்திருக்கிற